وما أرسلناك إلا رحمة للعالمين. மிக நீண்ட நேரமாக ஆவலுடன் எதிர்பார்த்த நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர் ஷேக் எஸ் கமாலுத்தீன் ஜமாலி மதனி ஹஃபீதுல்லாஹ் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்தில் உரையாற்றுவார்கள். ஷேக் அவர்களுடைய தலைப்பு முஹம்மது நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமையில் முதன்மையானது. ஷேக் அவர்களுடைய சுருக்கமான ஒரு அறிமுகம். அல்ஹம்துலில்லாஹ், ஷேக் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னையில் படித்து மார்க்க கல்வி, அதற்கு பிறகு அது மதீனா யூனிவர்சிட்டியில் அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்கள் பட்டம் பெற்று அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1970-80 அந்த மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களில் தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தர்கா பிரச்சாரம் அல்லது தௌஹீதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு எதிராக தௌஹீது பிரச்சாரத்தை ஆரம்பித்து தமிழ் மக்களில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மிகப்பெரிய ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு போராட்டத்தை உருவாக்கி எப்படியாவது இந்த தமிழ் மக்களில் சத்திய கொள்கையை சொல்ல வேண்டும், அந்த ஏகத்துவத்தை, அந்த தௌஹீதை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஷேக் அவர்கள் கிட்டத்தட்ட 40 அல்லது 50 வருடங்களாக அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்கள் இந்த சமூகத்துக்கு, இந்த மார்க்கத்துக்காக அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதுக்காக பாடுபடுகின்றார்கள். ஷேக் அவர்களுடைய தலைப்பும் அதை சார்ந்துதான் இருக்கின்றது. ஷேக் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு தூரமாக இருந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அவ்வளவு தூரத்திலிருந்தும் ஷேக் அவர்கள் இந்த தலைப்புக்காக, நமக்காக, இந்த மார்க்க பணிக்காக அவர்கள் பிரயாணம் செய்து வந்திருக்கிறார்கள். ஷேக் அவர்கள் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த மார்க்கத்துக்காக மட்டுமே, யார் என்ன எப்படி எதுவும் தெரியாமல் இந்த மார்க்கத்துக்காக மட்டுமே ஷேக் அவர்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையாகவே ஷேக் அவர்களுடைய இந்த பணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யட்டும். ஷேக் அவர்கள் தற்போது ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய வரக்கூடிய மாத இதழ் அல் ஜன்னத்துடைய ஆசிரியராகவும் அல்லது அதுக்கப்புறம் ஜாமியா ஃபிரதௌசியா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவராகவும் அல்ஹம்துலில்லாஹ் அது ஃபவுண்டராகவும் இருக்கிறாங்க. ஷேக் அவர்கள் மூலமாக பல மாணவர்கள் ஆலிமாகவும் உருவாக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் ஷேக் அவர்களுடைய சதகத்துல் ஜாரியாவில் கண்டிப்பாக வரும். ஷேக் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். அவர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்களுடைய இந்த தலைப்புக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவர்களை அழைக்கின்றோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையில் முதன்மையாது ஷேக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر فلربك فاصبر. இந்த சிறப்பான அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய, தலைமைத்துவம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நமது ஜம்மியத்து அஹ்லுல் ஹதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாநிலங்களுடைய தலைவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்ம ஷேக் அனீஸுர் ரஹ்மான் உமரி மதனி அல் ஆலமி அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் குர்ஆன் சுன்னானுடைய ஒளியிலே மக்களுக்கு போதித்து விட்டு அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு பல பகுதிகளிலிருந்தும்
வருகின்றிருக்கக்கூடிய சகோதரர்களை, சகோதரிகளை, இளைஞர்களை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளா இன்று காலை முதல் இதுவரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பெற்ற இந்த கல்வியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமுல்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. நாம் எந்த கொள்கையை நாம் ஏற்றிருக்கிறோமோ அந்த தூய அகீதாவில், அந்த தூய கொள்கையில் இறுதி மூச்சு வரை உறுதியாக நிலைத்திருந்து அந்த கொள்கையிலேயே, அந்த கொள்கையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் போய் சேர்வதற்கு, கலிமத்து தௌஹீதோடு நாம் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்க மாதிரி, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடாது, உங்கள் ரூஹு பிரியக்கூடாது, முஸ்லிமான நிலையில்தான் உங்களுடைய ரூஹு பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த அடிப்படையிலே நாம் சாவுகின்ற பொழுது, இறக்கின்ற பொழுது கலிமத்து தௌஹீதை மொழிந்து உண்மையான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக நாம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிய வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். அந்த வழிமுறைகளை நமக்கு அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தின் அருள் கொடை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழி தெளிவானது என்பதை முதல்ல நம்ம புரிய வேண்டும். அது தெளிவற்றது கிடையாது. மற்ற தலைவர்களை போன்று, மற்ற கட்சி கழகத்தை போன்று, மற்ற கொள்கையை போன்று கலப்படம் கொள்கை அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டி வெண்மையான ஒரு வழிகாட்டல். தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா என்று சொன்னார்கள். உங்களை நான் வெள்ள வெளியீரென உள்ள ஒரு மார்க்கத்தில் நான் விட்டு செல்கின்றேன். அதனுடைய இரவு பகல் போன்று வெளிச்சமாக இருக்கிறது. இரவே பகல் போன்று இருக்கிறது என்றால் அப்படி பகல் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கும், அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் வெளிச்சமானது, தெளிவானது. குழம்ப வேண்டிய தேவையில்லை, நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம் என்று தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் தெளிவாக இருந்தது, பல கோணத்திலே இங்கே இவங்களுக்கு அறிஞர்கள் பல தரப்புகளில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மற்ற மறுமை பற்றிய வாழ்க்கை, அவர்கள் எப்படி அகீதா விஷயத்தில் எப்படி எல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள், யாரை பின்பற்ற சொன்னார்கள் என்றெல்லாம் பல தலைப்புகளிலே உங்களுக்கு இங்கே சொல்லி காண்பித்தார்கள். இறுதியாக இந்த அவையின் இறுதியிலே உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தலைப்பு, அதுதான் தாவா, அதுதான் நம்முடைய உயிர் நாடி. அல்லாஹ்வுடைய தூதருடைய துவக்கமும் அதுதான், இறுதியும் அதுதான். இந்த தாவாக்க வேண்டிய வாழ்ந்தார்கள், இந்த தாவாக்க வேண்டிய மாண்டார்கள், மரித்தார்கள், இறந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை இந்த பூமியில் அவர்கள் ஏற்படுத்தி சென்றார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாபெரும் புரட்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் இங்கே இருந்து கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு அவர்கள் செய்த புரட்சி சாதாரண புரட்சி அல்ல. அது என்ன புரட்சி என்று இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புரட்சி அல்ல, ரோட்டில் கடந்து செய்யக்கூடிய புரட்சி அல்ல, கொடி பிடிக்கிற புரட்சி அல்ல, கோஷம் போடுகின்ற புரட்சி அல்ல, அரசியல் புரட்சி அல்ல, உலகாதாயத்தை பெற வேண்டும் என்பதற்கான புரட்சி அல்ல, ஈமானிய புரட்சி, கொள்கை புரட்சி, நரகமா சொர்க்கமா என்ற போராட்டத்திலே ஏற்படுத்திய புரட்சி, நரகத்திலிருந்து மக்களை விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்கான புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்சி தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா புரட்சி துவக்கம். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆரம்பித்த துவக்கம், முதலிலே அவர்கள் செய்தது அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார், அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு முதலே கட்டளையிட்டார். உங்களை ஓதி காமித்த சூரத்துல் முத்தஸிர் என்கக்கூடிய அந்த துவக்கத்திலே உள்ள அந்த வசனங்கள்
அதுதான் ஒரு முக்கியமான அம்சங்களை அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களை புடம்போட்டு எடுக்கிறான், பக்குவப்படுத்துகிறான். அவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க சொல்கிறான். அல்லாஹ்வை பெருமைப்படுத்த சொல்கிறான். ரப்பக ஃபகப்பிர், உம்முடைய ரப்பை நீர் பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முழங்க வேண்டும். அல்லாஹ் தான் பெரியவன் என்று மக்களுக்கு நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் அஸ்கார், எல்லாம் சிறுமையானது. அல்லாஹ் பெரியவன். அந்த அல்லாஹுவை மட்டுமே பெருமைப்படுத்த வேண்டும். அவனை இபாதத்தால் பெருமைப்படுத்த வேண்டும். அவனை மட்டுமே வணங்க வேண்டும். வேற எந்த சக்திக்கும் வணக்கம் கிடையாது என்கின்ற இந்த உண்மையை முதலில் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். பிமா தூமர் வாரில் அனில் முஷ்ரிக்கீன். நபியே, இதுதான் நீ செய்ய வேண்டிய புரட்சி. இதுதான் கொள்கை புரட்சி. அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற புரட்சி. அல்லாஹ் யார், எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன், எப்படிப்பட்ட சிவாத்துக்கு சொந்தக்காரன் என்பதை மக்களுக்கு உணர்த்துங்கள். அந்த மக்கா முஷ்ரிக்கீங்களுக்கு அல்லாஹ்வை புரியாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை மதிக்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மதிக்கவில்லை. வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தான். அப்துல்லா என்னெல்லாம் பேர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை புரியவில்லை, தவறாக புரிந்திருந்தார்கள். அந்த மக்களுடைய புரிதலை நீ சரி செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அவர்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். இந்த காபத்துல்லாவில் வைத்து வழங்குகின்ற அத்தனையும் ரிஜிஸ், அது நஜீஸ். அந்த நஜீஸை அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். சிலை வழிபாடு என்ற நஜீஸை என்னுடைய இல்லத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அது உமது கடமை. அதான் சொன்ன உமது கடமை. இதுவெல்லாம் எந்த ஆற்றலும் மற்றவை, இவெல்லாம் தெய்வம் கிடையாது. இவெல்லாம் கல்லும் மண்ணிலும் சேர்க்கப்பட்டு வைத்திருக்கிறது என்பதை மக்களுடைய இதயத்திலே நீங்கள் ஏற்றுங்கள். இந்த உண்மையை ஒளி உமரவென்று போட்டு உடையுங்கள். ஃபஸ்தா பிமா தூமர், உமக்கு ஏவப்பட்ட கடமையை நீங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நீண்ட நெடிய வரலாறுகள் அதில் உள்ளே அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த சமூகத்துக்கு தேவை. தாவா புரட்சி. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கையாண்டு, எப்படிப்பட்ட ஒரு உசுலூபை, எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை தன்னுடைய பிரச்சாரத்திலே கையாண்டு அந்த மக்களிடத்திலே எதிர்த்திருந்து போராடி அன்றைக்கு மாபெரும் புரட்சியை செய்தார்கள். உலக வரலாற்றிலே அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை நம்மால் பார்க்கவே முடியாது. அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கு முன்னாலும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்சி. நினைத்து பாருங்கள் அன்பு சோர்களே, இன்றைக்கு நாமெல்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே டெக்னாலஜிகள் வளர்ந்த காலம், எல்லாம் டிஜிட்டல் உலகம். கை விரலிலே வைத்துக்கொண்டு உலகத்தை ஆட்டிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் அறிவிலை மிதந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனிடத்திலே போய் இந்த நாம் அவன் முன்னால் என்று அவன் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாத விக்கிரகங்களையும் ஆராதனைகளை எல்லாம் கையால் தகர்க்க முடியுமா? எவனாவது ஒருவனை வைத்து அவனை தகர்க்க வைக்க முடியுமா? அல்லாஹ் அல்லாத இதெல்லாம் அக்கிரமம், அநீதி, அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எவனாவது முன் வருவானா? ஆனால் அன்றைக்கு அந்த ஜாஹிலியாக்கள் காலத்திலே, அறியாமையர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையும் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய தாவா புரட்சியும் எந்த அளவுக்கு இருந்திருந்தால், 23 ஆண்டு கால வாழ்க்கை, குறுகிய கால வாழ்க்கை, குறுகிய கால பிரச்சார வாழ்க்கை, நுபுவத்துடைய வாழ்க்கை, அந்த 23 ஆண்டு காலத்திலேயே அத்தனை அல்லாஹ் அல்லாமல் வழங்குகின்ற அந்த விக்கிரகங்கள் அத்தனையும் தகர்த்தெறிந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தை, அந்த மக்களை சுத்தப்படுத்தினார்கள் தங்களுடைய கரத்தால். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவருடைய இதயத்தில் ஏற்படுத்தினார்கள். அதுதான் தாவா. அன்பு சோழர்களை நினைத்து பார்க்க முடியாது. இது சாதாரண விஷயம் அல்ல.
அவர்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாண்டார்கள், எப்படி துவங்கினார்கள் பிரச்சாரத்தை, எப்படி துவங்கினார்கள் பிரச்சாரத்தை, எப்படி முடித்தார்கள், அவர்களுடைய தாவாவுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அவருடைய கடைசி எப்படி இருந்தது, வரலாறை படிக்க வேண்டும். ஒவ்வொரு தாயிகளும் தாவா களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இதை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு இந்த பிரச்சனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை, நபியே நீங்கள் போங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வஹி வந்ததிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொல்கிறார் என்ன, அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. யா அய்யுல் முஸம்மில் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்க போறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று. அந்த மாதிரி தன்னுடைய மனைவிடத்திலே போகிறார்கள். யாரும் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு கூட்டம் இருக்கிறது, ஒரு கூட்டத்தை கூட்டினால் லட்சம் பேர் கூடி வருகிறார்கள். அங்கே தாவா பண்ணுவதற்கு மேடை, அவர்களுக்கு வரவேற்பு, அவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சும்மா பாராட்டுறது, ஹாய் அவர் அப்படி அவர் இப்படி தேவையற்ற வார்த்தையெல்லாம் சொல்லி பாராட்டுறது, அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது, அவருக்கு பிரியாணி, அவருக்கு சொகுசு. அன்னைக்கு அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தனித்து நின்றார்கள், தனித்து நின்றார்கள். தன்னந்தனியாக இந்த வஹி வருகின்ற பொழுது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ என்ற இந்த வஹி அவர்களுக்கு வருகின்ற பொழுது அன்றைக்கு எத்தனை பேர் இருந்தார்கள்? அல்லாஹ்வை சரியாக புரிந்தவர்கள் எத்தனை பேர்? நபியை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால்தான் அவர்கள் பூரா என்ன செய்வது தெரியாமல் தவிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அல்லாஹ்வுடைய அரவணைப்பிலே அவர்கள் வளர்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல முடியும்? ஒரு வலுவான ஒரு சமூகம், ஒரு முரட்டுத்தனமான ஒரு சமூகம், ஜாஹிலியாக்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு மடத்தன கூட்டம். அது அவர்களுக்கு சட்ட ஒழுங்கு இல்லை. இப்படிப்பட்ட சண்டையிலும் சச்சரவிலும் மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் போய் நீங்கள் செய்வது தவறு, இதுவெல்லாம் கடவுள் இல்லை, அவன் தன்னுடைய உயிரை விட மேலாக கடவுள் என நம்பி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் போய் எல்லாம் கடவுள் இல்லை என்று இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மால் சொன்னால் சும்மா விடுவானா? நம் உயிர் நம் உடலில் இருக்காது. இதுதான் இன்றைக்கு யதார்த்த நிலை. அன்றைக்கு அல்லாஹ் சொல்றான், சொல்லி ஆக வேண்டும். யா அய்யுஹன் நபி பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக் ஃபஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலதா. நபியே, உமக்கு நான் இட்ட கட்டளையை நீர் தப்லீக் செய்தாக வேண்டும், சொல்லி ஆக வேண்டும். அப்படி நீர் சொல்லவில்லையானால் என்னுடைய கட்டளையை நீர் நிறைவேற்றியவராக என்னிடத்தில் கருதப்பட மாட்டேன். என்னுடைய ஆர்டர் அல்லாஹ் சொல்லி தீரணும். சொன்னார்கள் 3 ஆண்டு காலம் இரகசியமாக இந்த பிரச்சாரத்தை ஒன்றொன்றாக மக்களுக்கு இப்படிலாம் சொல்லலாம், இப்படிலாம் தனியாக இருந்து சிந்தித்து ஒவ்வொரு மக்களாக அணுகி அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த தனிப்பட்ட நபர் தன் மனைவிக்கு, தன் நெருங்கிய நண்பர்களுக்கு இப்படித்தான் அந்த பிரச்சாரம் துவங்குகிறது. அந்த 3 ஆண்டு கால பயிற்சி அல்லாஹ் அவர்களை வார்த்தெடுக்கிறான். அவர்களுக்கு இந்த பிரச்சாரத்துக்கு துணையாக நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்த அவர்களுடைய தோழர்களை அல்லாஹ் தஆலா தயாரிக்கிறான். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள், மக்களுக்கு பகிரங்கமாக நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் தாவாயினுடைய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. என்ன தாவா? தாவா என்றால் என்ன? இன்னைக்கு அது தேவை என்ன? இன்னைக்கு அந்த தாவாவுடைய அவசியம் இந்த அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்றைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த குறைஷிகள் எவ்வளவு கொடிய கொள்கையில் இருந்தார்களோ அதை விட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு நபியை, அல்லாஹ்வுடைய தூதரை, ரஹ்மத்துல் ஆலமீனை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த நபியை எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். கொஞ்சம் நெஞ்சமா கொடுமைப்படுத்தினார்கள். அதையெல்லாம் தாங்கினார்கள். தாங்கும் சக்தி முதல்ல தேவை தாயிகளுக்கு மட்டுமல்ல, அந்த அமைப்புகள் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லுகின்ற, பின்பற்றி வாழுகின்ற,
உண்மையான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் என்று நம்மை சொல்லுகின்ற நாம் இந்த விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம் மீது மகத்தான ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த தாவாவுடைய பாதை லேசான பாதை அல்ல, அதற்கு மிகப்பெரிய பண்புகள் தேவை. அல்லாஹ் தஆலா அதனால்தான் இந்த முத்தஸ்ஸிர் என்கக்கூடிய இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா நபியை அழைத்து சொல்லுகின்ற பொழுது கடைசியை சொல்றான், ஒலி ரப்பிக்க ஃபஸ்பிர், இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். அதில் ஏற்படுகின்ற அவ்வளவு இன்னல் துன்மைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். நீ பொறுமையாயிரியும், எது வந்தாலும் பொறுமையாரியும், கலங்கக்கூடாது. தைரியம் வேண்டும், துணிச்சல் வேண்டும், அசீமத் வேண்டும், மன உறுதி வேண்டும். நீர் மக்களுக்கு பயப்படக்கூடாது. அவன் அப்படி செய்து விடுவானோ, இவன் இப்படி செய்து விடுவானோ, பப்ளிக்கு சொன்னாலும் இல்லை, எவனுக்கும் அஞ்ச வேண்டாம், அஞ்சா நெஞ்சலாக இருங்கள். அல்லாஹ் நபியை பார்த்துறான், அஞ்சா நெஞ்சமுடையவராக நீர் எரியும், நான் உம்மோடு இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உம்மோடு இருக்கிறேன். வலா தக்ஷவுன் நாஸ் வக்ஷவுனி வலா தக்ஷவுன் நாஸ், என்னையே நீர் என்ன மட்டும் பயந்தா போறோம். மனிதனில் எவ்வளோ பெரிய வல்லவனாக இருந்தாலும் எவனையும் நீர் அஞ்சக்கூடாது, பயப்பட வேண்டிய தேவையில்லை, என்னை நீர் பயப்படும். அல்லாஹ்வுடைய டைரக்ஷன், அல்லாஹ் வழிகாட்டுதான். இந்த பண்பாடு தான் இன்றைக்கு தாய்களுக்கு தேவை. அவர்களுடைய அணுகுமுறை அவர்களுக்கு மக்களுக்கு சொன்னது. அன்பு சோர்களே, அன்றைய அரபிகள், அன்றைய குறைச்சி கூட்டம், மக்காவிலே உள்ள அந்த கூட்டம் பல குழுக்களாக பல குடும்பங்களாக தங்களுக்குள்ளே மோதலையும் எதிர்ப்பையும் வெறுப்பையும் கக்கி போர்க்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த மக்கள், குலங்களாக கோத்தரங்களாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார்கள். தாவா எப்படி துவங்க வேண்டும், தலையை பிடிக்க வேண்டும், உச்சியை பிடிக்க வேண்டும், எல்லாமே அதில் வந்து விடும். அதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கபீலாவாக கூப்பிட்டு அழைப்பு கொடுக்கிறார்கள். வரலாறு நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம். அதற்கெல்லாம் துணிச்சல் வேண்டும். அழைக்கிறார்கள், ஒவ்வொரு கபீலாக எல்லாரும் வந்தார்கள். எல்லாம் வந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு தாவா பண்ணுகிறார்கள். என்ன சொன்னார்கள், என்ன தாவா பண்ணார்கள்? பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லவில்லை, பெரிய அறிவியல் நுட்பங்களை சொல்லவில்லை, பெரிய ஆராய்ச்சிகளை சொல்லவில்லை, அனுபவிப்பிந்து காட்டவில்லை, ஒன்றுமே சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களிடமிருந்து எதிர்பார்த்தது என்ன எதிர்பார்த்தார்கள்? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். ஒத்த சொல், ஒத்த சென்டென்ஸ். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற சொல். அது சாதாரண சொல் அல்ல, சாதாரண கலிமா அல்ல. உலகத்தையே தலைகீழ புரட்டுகின்ற ஒரு தத்துவம், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு கலிமா. அந்த கலிமாத்தான் உலகத்தை புரட்டி எடுக்கும். இந்த கலிமாத்தான் அன்னைக்கு அந்த மக்காவில் உள்ள மக்களை புரட்டி எடுத்தது, புரிய வைத்தது. அந்த கலிமா அவர்களுடைய இதயத்திலே போய் பாய்ந்து அது வேலை செய்த காரணத்தினால்தான் அவர்களுடைய கரங்களாலேயே தாங்கள் தெய்வம் என கருதி வழங்கி வந்த அந்த தெய்வங்களை எல்லாம் அடித்து தரைமட்டமாக்கிறார்கள். அந்த துணிச்சலை அவருடைய உள்ளத்திலே போட்டது எது? கலிமா, கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால் தான் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நீனே அவத்தை எல்லாம் உன் கரத்தால் அடித்து உடைப்பாய். இன்னைக்கு சொல்ல வைக்க இன்னைக்கு அதுதான் தேவை. இன்னைக்கு அன்பு சோர்களே, இதெல்லாம் வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. அவர்கள் கூப்பிட்டார்கள், சொல்ல சொன்னார்கள், அதை எப்படி எதிர்கொண்டார்கள். தன்னுடைய உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார் அவர்கள்தான் அவர்களை முதல்ல எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்புகள்லாம் துச்சமாக கழித்து துணிச்சலாக செய்தார்கள், நின்றார்கள், நின்று போராடினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இதுதான் நபியினுடைய வழிமுறை. தாவாவுடைய நம்ம அமைப்பு தாவா அமைப்பு. நாம் தாவா செய்து கொண்டிருக்க எல்லா மக்களையும், எல்லா ஊரில் உள்ள மக்களை இங்கே அழைத்து வச்சு குரான் ஜம்மியத் அஹ்ல் ஹதீஸ் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே அழைத்து அவர்களுக்கு குரான் என்றால் சுன்னத் என்ன நபிகளார் எப்படி பிரச்சாரம் செய்தார்கள், நாம் எப்படி செய்ய வேண்டும், இந்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அத்தியாவசிய தேவையாக, அடிப்படை தேவையாக, அவசர தேவையாக இருப்பது அந்த நபியினுடைய வழிகாட்டுதல், நபியினுடைய அழைப்புப்படி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சமூகத்திலே வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் இன்றைக்கு நாம் இந்த இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்களோ அதே போன்று நாம் எதிர்கொள்ள இந்த சமூகம் இந்த நாட்டிலே துவங்கியிருக்கிறது. இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களை ஒழிப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. நீண்ட நெடிய திட்டம், நூற்றாண்டு வரலாறுகள். அவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய சின்னங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றொன்றாக தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்பு சொற நம் ஈமான், நம் உள்ளத்திலே இடம்பெறக்கூடிய அந்த ஈமான், அந்த உள்ளத்திலே ஈமானை ஏற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரம். அல்லாஹ்வும் படித்தான் சொன்னான், இந்த உலகமே உனக்கு திரண்டிருந்தாலும், உன்னை பெத்தெடுத்த தகப்பனாக இருந்தாலும், நீ பெத்தெடுத்த பிள்ளையாக இருந்தாலும், நீ கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானுக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக எவன் உன்னை எதிர்க்கிறானோ அவனை எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும்? நண்பனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாராயிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய எதிரி என் எதிரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரி என் எதிரி என்கின்ற பார்வை எவனுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ அவன்தான் மூமின். அவனுடைய உள்ளத்தில் தான் ஈமான் எழுதப்படுகிறது. وَكَتَبَ فِي قُلُوبِهِمُ الْإِيمَانَ وَأَيَّدَهُ بِرُوحٍ مِّنْهُ وَيُدْخِلُهُ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ. அல்லாஹ் அடிக்கிட்டே போறான். யார் இது? ஈமான் உள்ளத்திலே எழுதப்பட்டவர்கள். அந்த ஈமான் நம் இதயத்தில் எழுதப்பட வேண்டும். அந்த எழுதப்பட்டவர்கள் எந்த சக்தியாலும் அவர்களை மாற்ற முடியாது. இன்றைக்கு நம் இந்தியாவிலே வாழுகின்ற முஸ்லிம்களாகிய நம்முடைய இதயத்திலிருந்து ஈமானை பிடுங்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லையோ, எதிர்கால சந்ததிகள் ஈமான் மாறியவர்களாக வளர்க்கப்பட போகிறார்கள். இதயத்திலே விதைக்கிறார்கள். அல்லாவை வணங்கணுமா, நாட்டை வணங்கணுமா? அல்லாவை வணங்கணுமா, தேவியை வணங்கணுமா, தாயை வணங்கணுமா, மாதாவை வணங்கணுமா? சொல்றார்கள், என் தாயை நான் வணங்குகிறேன், என் தேசியத்தை வணங்குகிறேன், என் கொடியை வணங்குகிறேன். ஷிர்க் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் தலை தூக்கி இன்றைக்கு இதயத்திலே கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாட்டிலே சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது. நான் எச்சரிக்கை, ஜமியத் ஆயில் ஹதீஸா இருந்தாலும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களை எச்சரிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு இதயத்திலே ஈமானை பிடிங்கிவிட்டு சந்ததிகளுடைய இதயத்திலே ஷிர்க்கை விதைக்க ஆரம்பிக்கிறார்கள். பகிரங்கமாக சொல்கிறார்கள், நீ ஷிர்க்கை சொல்லி ஆக வேண்டும், பள்ளிக்கூடங்களிலே சொல்ல வேண்டும். குறிப்பாக மதரசாக்கள், அத்தனை மதரசாக்களிலும் இந்த வந்தே மாதரம் என்ற அந்த பாடலை பாடியாக வேண்டும். அப்படி பாடாவிட்டால் அவருடைய பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்படும், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் என்று சட்டசபையிலே பாஸ் ஆக்கியிருக்கிறார்கள் ஒரு மாநிலத்திலே. தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? சட்டசபையிலே பாஸ் ஆக்கியிருக்கிறார்கள். அன்பு சோழன், எந்த நாட்டில் இருக்கிறீர்கள்? வடக்கே இருந்து காற்று புயல் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அது பேச்சு பொருளாக இன்றைக்கு அகில இந்தியா அளவிலே அது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, ஷிர்க்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாடாளுமன்றத்தில் விவாதம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கவனியுங்கள். அத்தனை பேர்களும் சொல்கிறான், இல்லை இது எங்களுடைய தேசிய கவிதை, அதை பயபக்தியோடு பாடியாக வேண்டும். குறிப்பாக மதரசாக்களாக இருந்தால் சொன்னால் விடமாட்டம், பாடணும். இல்லாவிட்டால் மதரசா இழுத்து மூடை, மதரசா என்ற பெயரே இருக்கக்கூடாது. சொல்றாங்களா இல்லையா? தெரியுமா? அதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில். அது மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறான், இந்த நாடு ராமராஜ்யம். ராமன் இல்லை என்றால் நாடு இல்லை, இந்தியா இல்லை. இது ராமராஜ்யம், ராமன் தான் கடவுள். நாடாளுமன்றத்தில் பேசுகிறான், ராமனை தான் வணங்க வேண்டும் எல்லோரும் கடவுளாக. நாம் எங்கே அன்பு சோரை, நான் சொல்றதை நீங்கள் லேசாக நினைக்கக்கூடாது. வெரி வெரி சீரியஸ், ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இல்லாவிட்டாலும் நமக்கு பின்னால் அவன் சொல்ல போகிறான், பள்ளிவாசல்கள் அத்தனையிலும் ராமனுடைய உருவத்தை வைக்க வேண்டும், அவரை வழிபட வேண்டும். இது ராமராஜ்யம்.
இந்த ராஜ்யத்தில் அதுதான் உங்களை கடமை. இருந்தா இது, இல்லாவிட்டா சாவு போ. பகிரங்கமாக சொல்கிறான். நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது இது 2 நாளைக்கு முன்னால். பேசுகிறார்கள். எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் அன்பு சோழர்களை. சாதாரண விஷயம் அல்ல. முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு புண்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு புண்படுத்துகிறார்கள். துணிச்சலாக செய்கிறான், பகிரங்கமாக செய்கிறான். அவனுடைய ஈமானை அழிக்க நினைக்கிறான், அவமானப்படுத்துகிறான். உங்களுக்கு தெரியுமா சமீபத்தில் என்ன நடந்தது? 2 நாளைக்கு முன்னால ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், ஒரு மாநிலத்திற்கு முதலமைச்சராக இருக்கிறார். அயோக்கியர்கள். நம் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவள் புர்கா அணிந்திருக்கிறாள். அவர் மருத்துவம் படித்த, டாக்டர் பட்டம் படித்து வேலை வாய்ப்புக்காக வேண்டி சான்றிதழை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய புர்காவை அப்படி கேவலமாக இழுத்து பிடுகிறான். அதிகாரிகளுடைய முன்னிலை, மக்கள் முன்னிலையிலே. எவ்வளவு துணிச்சல் வேண்டும்! இது எதை காட்டுகிறது? எதுவும் செய்வோம், நீங்கள் எல்லாம் உங்களை அவமானப்படுத்துவோம். பகிரங்கமாக ஒரு நிலை வருகிறது. யார் கேட்கிறார்? அந்த சமூகம். எங்கே கை வைக்கிறார்கள்? ஈமானில் கை வைக்கிறார்கள், நம்முடைய கொள்கையிலே கை வைக்கிறார்கள், நம்மை பலகீனப்படுத்துகிறார்கள். இப்படி பலகீனப்படுத்துகின்ற பொழுது பலகீனனாக இருக்கக்கூடிய ஒரு பலகீன மூமின் விழுந்து விடுவான். எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை? நீ சொல்லணுமா? ராமன் சொல்லணுமா? நாங்கள் கூப்பிடுறோம், ஜெய் ஸ்ரீராம் சொல்றேன். அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது வடநாட்டிலே. இங்கேயும் சொல்ல வைக்கிறான், இங்கேயும் தலை தூக்குகிறார்கள். அன்பு சோழர்களை, இஸ்லாமியர், இங்கேயும் ஒரு அயோத்தியை தமிழ்நாட்டில் நாங்கள் உருவாக்குறோம் பகிரங்கமாக சொல்கிறான். இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த அடையாளங்களை எல்லாம் நாங்கள் அழிப்போம் என்று வாக்கு மூலம் கொடுக்கிறோம். பை ஓப்பன் டாக். வெளிப்படையாக யார் கேட்பது? இந்த சமூகம் என்ன செய்தாலும் அது செத்து போய் கிடக்கிறது. தலை தூக்காரு. சுமார் நாளைக்கு ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் என்று கொடிபிடிச்சு ஓய் கத்திக்கிட்டு போயிட்டு இருப்பான். அவ்வளோதான். கண்டு விட்டார். அவன் கத்த மாட்டான், அவன் ரோட்டில் வந்து கத்த மாட்டான். அவன் காரியத்திலே கண்ணாக இருப்பான், செய்து காட்டுகிறான். இவன் கத்தி காட்டுகிறான். இந்த சமூகம் கத்துகின்ற சமூகம், அவன் செயல்படுத்துகின்ற சமூகம் பார்க்கிறோம். அன்பு சோழர்களை, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஈமானுக்கு ஆபத்து ஏற்படுத்தியிருக்கின்ற நேரத்தில் மக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்த அந்த நிலையை விட ஒரு மோசமான நிலையை இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கோம். சேம் அதை நம்ம நினைக்கிறோம் பாதுகாப்பில் இருக்கணும். இல்லை, நாளை என்ன நடக்கும் என்பதை நம்மால் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்சி அவர்கள் மேற்கொண்டார்களோ அது மாதிரியான ஒரு புரட்சி, அது மாதிரியான ஒரு தாவா களத்தை நாமும் உருவாக்க வேண்டும். அந்த அணுகுமுறை நாம் எடுக்க வேண்டும். அந்த அணுகுமுறையை நாம் ஃபாலோ பண்ணால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காபத்துல்லாவை 23 ஆண்டிலே சுத்தப்படுத்தி, விக்கிரகங்களை விட்டு அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தி, அல்லாஹ்வுடைய இல்லம் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம் அல்லாஹ்வுக்கே சொந்தம், தூய்மைப்படுத்த இன்று வரை தூய்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்க முடியுமா? முடியாதா? எப்போ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அவர்களுடைய வடிவ தாவா, அந்த தாவா உஸ்லூபு தாவா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவக்கப்படி அவர் எப்படி அணுகினார்கள், எப்படி தாவா செய்தார்கள், அந்த முறையை படித்து தெரிந்த அதே மாதிரி நாம் ஃபாலோ பண்ணினால் அதில் வெற்றி நிச்சயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இருக்கிற அருள் இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. யார் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, அல்லாஹ்வுடைய அருளை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதில் முதல் துவக்க முன்மாதிரியே தாவாதான், அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வதுதான். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஜம்மியத்து அஹ்ல் ஹதீஸ் என்று சொல்லுகிறார், தூய்மையான சஹாபாக்களுடைய இந்த கொள்கையும் குர்ஆன் சுன்னாவையும் ஹதீஸை மக்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம். இதை இந்த தாவாவை யுக்தியை ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாயிகள், தலைவர்கள், முக்கியஸ்தர்கள்
இதை கருத்தில் கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய யுக்தியை இந்த நாட்டிலே நாம் சிந்திக்க வேண்டும், அதை கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாடு இந்த அளவுக்கு சீரழிந்து சிலை வழிபாட்டிலையும் ஒரு ராமர் ராஜ்யம் உண்டாக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கோமா? காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் அவர்கள் அதிலே நம்மை விட நம் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் மீது கூட அந்த அளவுக்கு உறுதி வைக்க மாட்டான். நிறைய முஸ்லீம்களில் 100% அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து கபர்லையும் சமாதியிலையும் செத்தனவனையும் அழைத்து பிரார்த்தித்திருக்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டது. செத்தவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற அந்த அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யல் கய்யூம் அந்த ரப்புல் ஆலமீன் மீது நம்பிக்கை இழந்த சமூகம். ஆனால் அவன் அப்படி அல்ல, கேடுகட்ட கொள்கையிலே சிறுக்கு கொள்கையிலே அடம்பிடித்து உறுதியாக இருக்கிறான். காரணம் அவன் நம்பிக்கை. அவன் நம்புகிறான், அதுதான் சரி என்று நம்புகிறான். அது சரியல்ல, அது தவறு என்று சொல்லுகின்ற ஆள் தான் இப்பொழுது தேவை நமக்கு. நாளைக்கு அவர்களெல்லாம் நமக்கு எதிரியாக வருவார்கள். நாளைக்கு அவர்கள் நமக்கு எதிரியாக வருவார்கள். இவர்கள் வணங்குகின்ற நாங்கள் கல்லையும் மண்ணையும் ராமனையும் தெய்வமாக நாங்கள் வணங்குகிறோம். ஆனால் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லி ஒன்றை வழங்குகிறார்கள். அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், அவன் தான் பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து வளர்த்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்ற விஷயத்தை எங்களுக்கு அவங்க சொல்லித்தரவே இறைவா. அதனால் தான் நாங்கள் சாமி எல்லாம் கொண்டாடும் சொல்லி நமக்கு எதிராக சொன்னால் நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது தேவை அல்லாஹ்வுடைய தூதர் துவக்கத்திலே எப்படி அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அந்த தாவா தான் தேவை. வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறானே, அல்லாஹ்வின் பக்கமா அல்லாஹ்வை புரி என்று சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை விட சிறந்த பிரச்சாரம் வேறு எதுவும் கிடையாது. அதுதான் இப்பொழுது இந்த நாட்டுக்கு தேவை. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கினார்கள். அதே பாணியை கடைபிடிக்க வேண்டும். அன்பு சோர்களே, ஜமாத்துடைய தாயிகளே, தலைவர்களே, இன்றைக்கு நம் சமூகத்திலே தௌஹீதை சொல்லக்கூடிய அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட நிறைய பேருக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியாது. யதார்த்ததானா ஹக்கீகத் வஹியே அல்லாஹ்னா சரியான முறையில் புரியாமல் இருக்கிறான். பாபர கிராமத்தில் போய் பாருங்க, நிறைய பள்ளிவாசல்ல ஒன்றும் தெரியாது. அல்லாஹ்னா யார் 4 வார்த்தையில் சொல்லப்பா, ஆனால் சூரத்தில் ஃபாத்தியாவுக்கு அர்த்தம் சொல்லி, வேணா கலிமத்து தௌஹீதுக்கு அர்த்தம் சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் சொல்லி என்று நீங்கள் போய் கிராமத்தில் போய் நான் தௌஹீத் பேசக்கூடியவர்களை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, அப்போ தெரியும் பல்ஸு. அடிப்படை நாலேஜ் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட அடித்தளத்தை தான் போட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கினார்கள். அவருடைய துவக்கமே அடித்தளம் நபிமார்கள் செய்த ஃபவுண்டேஷன், நபிமார்கள் போட்ட ஃபவுண்டேஷன். வலகத் பாஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன அப்துல்லாஹ் வஜித்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் தலைப்பிடித்து அனுப்பினான். என்ன? அன அப்துல்லாஹ் வஜித்தனிபுத் தாகூத், அப்துல்லாஹ் வஜித்தனிபுத் தாகூத். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்குகின்ற அத்தனை போலி தெய்வங்களை அப்புறப்படுத்துங்கள். என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? பகிரங்கமா போய் சொல்லியிருக்கமா? நேருக்கு நேர் சொல்லியிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நேருக்கு நேர் சொன்னார்கள். அபு சுஃபியானிடம் சொன்னார்கள், அபு ஜஹலிடம் சொன்னார்கள், உத்பாவிடம் சொன்னார்கள், எல்லா குறைஷிகளுடைய தலைவர்களுக்கும் நேருக்கு நேர் சொன்னார்கள். சொல்லுகின்ற பொழுது ஏற்பட்ட இதய கொடுமைகளை தாங்கினார்கள். சுஜூதிலே கலக்கின்ற பொழுது அபூஜலுடைய தூண்டுதல் காரணத்தால் அவருடைய களத்திலே நெரிச்சு கொல்ல நினைத்தார்கள். சொன்னதற்காக வேண்டி நாம் எத்தனை பேருக்கு அல்லாஹ்வை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தானே ஆரம்பித்தார்கள். நாம் அப்படி சொன்னோமா? அடிபட்டோமா? நம்மை யாராவது எதிர்த்தார்களா? நம்மை யார் பேசினார்களா? இல்லை. அப்படியானால் நாம் தாவா செய்யவில்லை. நாம் தாவா சரியாக செய்யவில்லை. சரியாக தாவா செய்தால், சரியாக அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினால்
அந்த நபிக்கு ஏற்பட்ட சோதனைகள் நமக்கும் வரும், வர வேண்டும், வந்தாக வேண்டும். அதை செய்ய வேண்டும். அதுதான் நபியினுடைய துவக்கம். அதுதான் வெற்றிக்கு வழி. அதுதான் இந்த நாட்டை புரட்டுவதற்கு வழி. கலிமா புரட்சி. அந்த கலிமாவை கொண்டு போய் எல்லாருடைய இதயத்தில் ஏற்றிட்டு வைங்க. அங்கே தலைமையில் ஆட்சி இருக்கக்கூடிய எல்லா அக்கிரமக்காரர்களும் சரண்டர் ஆயிடுவா. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி முஸ்லீம்களும் இந்த கலிமாவை சரியாக புரிஞ்சாலே போதும், எல்லாம் ஆட்டம் கண்டுவிடும், உழுந்து விடும். சண்டை அது செய்யவில்லையே, கலிமா புரட்சி இல்லையே. ஒரு விவாதங்களும் சண்டையும், நீனா நானா, நான் பெரியவரா நீ பெரியவரா, எனக்கு 2 சீட்டு கிடைக்குமா உனக்கு 3 சீட்டா, இவருக்கு வடக்க கொடி பிடிக்கா அவன் தெக்க கொடி பிடிக்கா, ஆளுக்கு முட்டி மோதி எதிரி கிடைக்க அவனு லாயில இல்லாத அர்த்தம் தெரியாது. அடிப்படை அவுட் யாருன்னு தெரியாமலையா அந்த அடித்தளத்தை ஸ்ட்ராங்படுத்த வேண்டும். அசாத் அந்த அடித்தளத்தை நாம் ஸ்ட்ராங்படுத்தி உறுதியாக இருக்கும் போது வெற்றி நமக்கு நிச்சயம். அன்பு சொற்களே, நாம் யார்? நாம் யார்? நாம் மூமின்கள், அல்லாவை நம்பியவர்கள், அல்லாவுடைய அடியார்கள். நான் மூமின், எனக்கு வெற்றி நிச்சயம். சொல்ல தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? சொல்கிறோமா? எனக்கு வெற்றி நிச்சயம். அது நான் சொல்லவில்லை. யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? அதை கூட சொல்ல தெரியாதா? அல்லாஹ் சொல்கிறா. ஆனால் அல்லாஹ் சொல்கிறா, நீ மூமினா, நீ மூமினா உனக்கு வெற்றி நிச்சயம். அல்லாஹ் அப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீ மூமினா இருந்தால் உனக்கு வெற்றி. நீ எவனுக்கும் கைப்படாத, மோடிக்கும் பயப்படாத, அமித்ஷாவுக்கும் பயப்படாத, எந்த நாய்க்கும் பயப்படாத. நீ பயப்பட வேண்டியது அல்லாஹ்க்கு பயப்படுறா. அல்லாஹ் உன் இதயத்தில் இருந்தால் உனக்கு நிச்சயம் நீ தான் மேலானவன். அத்தனை ஜாதிக்கார வாயில் பிறந்தவன் தொடையில் பிறந்தவன் எல்லா பயிலை விட உயர்ந்தவன் நீ தான், அவ்வளவு தாழ்ந்தவன். சொல்ல வேண்டிய யார்? குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது. சொல்ல வேண்டிய பயப்படணும். ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்துமுல் ஆயிலோன், அன்துமுல் ஆயிலோன் இன் குந்து மூமினீன். நீ உண்மையாக அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் சரியாக அல்லாவை புரிந்து நம்பியிருந்தால், உன் நம்பிக்கை தூய்மையாக இருந்தால் நீ தான் உயர்ந்த ஜாதி. அல்லாவை நம்பினவன் தான் யாரு? உயர்ந்த ஜாதி. அல்லாவை நம்பாதவன் தாழ்ந்த ஜாதி. அவன் எவ்வளோ ஆட்சி அதிகாலை இருந்தான், அவ்வளவு பேக்வேர்டு கிளாஸ், தாழ்த்தப்பட்டவன். அவன் ஒன்றும் உயர்ந்தவன் கிடையாது, தாழ்த்தப்பட்டவன். ஏன்டா தாழ்த்தப்பட? நீ அல்லாவை நம்பலடா. டேய், நீ அல்லாவை நம்பல. என் இதயத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாவை நான் நம்பியிருக்கிறேன், அதனால் நான் தான் மேலாளவன். நெஞ்சை நிமிர்ந்து நான் நடக்க முடியும், நீ குனிஞ்சு தான் நடக்க முடியும். நாளை மறுமையிலே நரகத்திலே குனிந்தவராக நீ செல்வாய், நான் நிமிர்ந்தவராக சொர்க்கம் செல்வேன். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சாதிரீன் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், நீ குனிந்தவராக நரகத்தில் தள்ளப்படுவாய். நான் ஈமான்தாரி, அல்லாவை நம்பியவன், நிமிர்ந்தவனாக சொர்க்கத்துக்கு செல்வேன். இது எதன் மூலம் ஏற்படும்? ஈமான். இந்த உண்மையை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மோடிக்கும் புரிய வைக்க வேண்டும், தாடிக்கும் புரிய வைக்க வேண்டும், கேடிக்கும் புரிய வைக்க வேண்டும், மாநிலத்தில் இருக்கின்ற ஸ்டாலினுக்கும் புரிய வைக்க வேண்டும், வடப்பாடி எடப்பாடிக்கும் புரிய வைக்க வேண்டும், யாரு அத்தனை பாடிகளுக்கும் புரிய வைக்க வேண்டும், எல்லா சினிமாக்காரனுக்கும் புரிய வைக்க வேண்டும், ரஜினிக்கும் புரிய வைக்க வேண்டும், விஜய்க்கும் இன்னைக்கு கூத்தா போட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டும். அதுதான் தாவா. சொல்ல வேண்டும். ஆத்திரப்படக்கூடாது. நம்மகிட்ட ஆயுதம் கையில் எடுக்க வேண்டாம். ஆயுதம் எடுக்க முடியாது. கம்பும் எடுக்க வேண்டாம், கம்பும் வேண்டாம், தடியும் வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், அருவாளும் வேண்டாம். ஒன்றும் அதை வச்சு தாவா செய்ய முடியாது. ஒரு கம்பை தூக்கிட்டு ரோட்டில் உங்களால் நடக்க முடியாது. உங்களை தூக்கிட்டு போயிடுவான் தீவிரவாதின்னு. கம்பு வேண்டாம், அதெல்லாம் ஆயுதம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல ஒரு எல்லாவற்றையுமே தகர்க்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை நமக்கு தந்திருக்கிறான். என்ன ஆயுதம்? ஈமான். ஈமான் என்கின்ற ஆயுதம். இந்த ஈமான் நெஞ்சில் உடனே தைரியமாக எங்கும் போகிறான். அந்த ஈமான்தாரியை பார்த்தாலே ஓடி விடுவான். இது ஈமானுக்கு ஒரு ஜோதி இருக்கிறது. என்னது? ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஜோதி. ஈமான்தாரின்றா அவனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வரும். அப்படி அந்த பவர், ஈமானிய பவர், அப்படிப்பட்ட பவரை நம்ம சார்ஜ் பண்ணணும். அந்த அந்த ஆயுதம் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது யாருக்கும் பயப்பட வேண்டி கவலையோடு அல்லாஹ்விடத்தில் தெரியும். அல்லாஹ், இந்த அக்கிரமக்காரனை திருத்த மாட்டாயா? நீ நேர்வழி. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தான் அழுது கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த சமூகம் கலிமா சொல்ல மறுக்கிறதே,
இந்த குறைஷி தலைவர்களெல்லாம் என்னை எதிர்க்கிறார்களே, அவர்களிலே 2 பேர்களிலே ஒருவரையாவது நீ இஸ்லாமாக ஆக்கிவிட மாட்டாயா? உமரையோ அபூஜையையோ 2 பேரில் ஒருவருக்கு நீ ஈமானை கொடுத்து விட மாட்டாயா? இறைவா, அல்லாட்ட பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏத்தான். உமர் இஸ்லாத்தை வந்தான். வாழேந்தினாலே ஏன் வேண்டாம், முகமது எதுக்குறான் அப்படின்னா சொல்லி வந்தாங்களா இல்லையா? அதை மாதிரி தலையை பிடியுங்கள், தலையை சந்தியுங்கள், அங்கே போய் சொல்லுங்கள். அவர்கள் வழக்கு அல்லாஹ் அவருடைய இது யாருடைய பேச்சினால் இதயங்கள் மாறும் நமக்கு தெரியாது. யாருடைய வார்த்தையிலே பவர் இருக்கிறது அந்த ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான். நாம் செய்ய வேண்டிய வேலை தாவா, அதுதான் நம் கடமை அதுதான் நம் கடமையை செய்து விட வேண்டும். எனவே இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட தாவா புரட்சியை துவங்கினார்களோ அதே துவக்கம் நாமும் துவங்க வேண்டும். அதே அழைப்பை அல்லாஹ்வை பற்றிய அறிமுகம் எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றிக்கு வழி. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட வெற்றியாளர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்வானாக என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஜமாத்துக்கு எனது மனமார்ந்த நன்றி. குறிப்பாக மரியாதைக்குரிய ஷேக் அனீசுர் ரஹ்மான் உமரி மதனி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.